ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையை நச்சுக்கழிவுகள் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஆலைக்கு வழங்கி வந்த அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் ஆலையை மூடவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஆலைக்கு வழங்கிய அந்த அனுமதியை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவையும் ஆலையை மூட பிறப்பிக்க உத்தரவையும் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கினர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நிபுணர் குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிபுணர் குழுவின் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டவைகள் ஆலையின் மூலமாக நச்சுக்கழிவுகள் வெளியேறுகிறது என்பது தொடர்பாக எந்தவிதமான உறுதியான தன்மையும் இல்லாத நிலையில் ஆலையை மூடி பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது. எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். அப்பொழுது தலைமை நீதிபதி இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய உடல்நலங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் எனவும் மேலும் குரலற்ற மக்களின் குரலாக நீதிமன்றம் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட அனைவரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்க முடியாது எனவும் எனவே அவர்களுடைய கவலைகளையும் இந்த நீதிமன்றம் புறந்தள்ளி விட முடியாது எனவும் எனவே அவர்களுடைய கவலைகள் மற்றும் அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை உடனடியாக ஆலைகளை திறக்க வேண்டும் என்ற எந்த விதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது எனவும் நிபுணர் குழு அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உடனடியாகவே அல்லது தற்போதைய நிலையிலே எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் முழுமையாக தவறு என்று எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.